இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எனக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னன்னா, லூக்கா 23:41. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, இந்த கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசியான வார்த்தை, 7வது வார்த்தை. இப்போ 7 நம்ம அந்த வார்த்தையை நம்ம எடுத்தோம்னா, தேவன் 7 பரிபூர்ணத்தை வச்சிருக்கிறார். பரிபூர்ணம் 7 ஒரு முழுமையை குறிக்குது. அது முழுமையான தேவனுடைய பார்வையில 7 ஒரு முழுமையான எண். 7 என்று சொல்லும்போது தேவன் ஆதியாகமத்துல வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறாரு. அப்புறம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது 7ஆம் நாள் என்ன பண்றாரு? தேவன் ஒளிந்திருக்கிறாரு. இது 7 வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவே பிதாவேன்னு சொல்லிட்டு 2 முறை சொல்லிக்கிறத பார்க்குறோம். இந்த 7 வார்த்தைகளை இங்கே நம்ம பார்க்குறோம். பிதாவே இந்த வார்த்தை ரட்சகர் உதவிகளை எத்தனை முறை ஒழித்ததுன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் மலைப்பிரசங்களை 17 முறை அவர் சொல்லுகிறத பார்த்துக்கணும். பிதாவின்னு சொல்றாரு அவரு. அந்த வார்த்தையை பயன்படுத்துறத பார்க்குறோம் மலைப்பிரசங்கத்துல. பஸ்காவோட இறுதி பிரசங்கத்துல 45 முறை. யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல பிதாவேன்னு சொல்லிட்டு சொல்லுகிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 45 முறை அவர் சொல்லுவார் பிதாவே. கிறிஸ்துவின் மாபெரும் பிரதான ஆசாரிய ஜெபம். அவர் அந்த ஆசாரிய ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுத்ததால அதுல யோவான் 17ஆம் அதிகாரம்ல 6 முறை அவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஒப்புவிக்கிறேன் அது என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவரு எல்லா கிரியைகளையும் முடித்துட்டு தேவனுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக தன்னுடைய கிரியைகளான பண்றாரு, ஒப்புவிக்கிறார். இது முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முற்றிலும் அர்ப்பணிக்கிறார். தேவன் அவரை சார்ந்து வாழ்கிறார். பிதாவை சார்ந்து அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அதை பார்க்கிறோம். பாதுகாப்பற்ற இந்த நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில நாம தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது ஒரு பாதுகாப்பை தருகிறார். இப்போது கூட பார்க்குறோம், இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல போர் நடக்கிறது, அநேக இடங்கள்ல அநேக மாற்றங்கள், பொருளாதார ரீதியா நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் அனுதினமும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம்ம உள்ளத்துல அநேக அச்சங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம். அடுத்த நாள் நம்ம எப்படி நம்ம சர்வை பண்ண போறோம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம், எப்படி நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ போறோம், இப்படியே உலகத்துல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மள பயத்தோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை கூட ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் இப்படியா சொல்லுகிறார், என் உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறேன், நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க, அதனால ஒருவனும் உங்களை என்னால பறித்து கொள்ள முடியாது. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நம்மை அறிந்து பாதுகாப்பர் அவர் மட்டும்தான். நான் இந்த 7வது பாயிண்ட் எது என்ன சொல்லுதுன்னா, வேர்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் சொல்லுது. அப்படின்னா திருப்தியின் சொல். இதுல 3 காரியத்தை பார்க்கலாம். ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லலாம், விசுவாசத்தின் செயல், ஆக்ட் ஆஃப் லவ், அன்பின் செயல், ஆக்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா திருப்தியின் செயல். அவர் அதை இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியத்தையுமே இதில் செய்கிறத பாருங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம இந்த காரியத்தை செய்து முடிக்கும் போது இந்த உலக மக்கள் இந்த காரியத்தின் மூலயமா ரட்சிக்கப்படுவாங்க, மீட்கப்படுவாங்க. அதனால நம்ம இந்த காரியத்தை செய்யறோம்னு சொல்லிட்டு அவர் மேல், பிதாவின் மேல் ஒரு நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். அதனால அவர் அந்த காரியத்தை செய்கிறார். இந்த 3 காரியமே அந்த கடைசி இந்த வார்த்தையில அடங்கி இருக்கிறது. இங்க நான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் பேச போறேன். இங்கே மீட்பர் மீண்டும் பிதாவுடன் ஐக்கியத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்கே
பிதாவுக்கு கிறிஸ்து முழுமையாக தம்மை ஒப்புவித்ததை நம்ம காண்கிறோம். யோவான் 10 17 18 வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படிக்கு அதை குடிக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இப்படியாக அவர் சொல்றாரு, இந்த கட்டளையை நான் பிதாவுகிட்ட இருந்து பெற்றுக்கிட்டா நான் ஜீவனை கொடுக்கவும் முடியும், அதை திரும்பவும் எடுக்கவும் முடியும். அந்த அதிகாரத்தை நான் பிதாவுகிட்ட இருந்து பெற்றுன்னு சொல்றாரு. இப்ப சங்கீதம் 31:5 வாசிங்க. சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இந்த வசனம் தான் வந்து நம்ம புதிய ஏற்பாடுல தீர்க்கதரிசனமா நிறைவேறத பார்க்கிறோம். இதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்தது யோவான் 19:30. பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அங்கேயும் அதே கரெக்ட் தான் பார்க்கிறோம். அடுத்து இப்ப இந்த விசுவாசிகள் வந்து மறிக்கிறாங்க. அநேகரம் பேர் இந்த உலகத்துல வந்து வாழ்கிறாங்க. அநேக பேர் வராங்க, அநேக பேர் பிறக்கிறாங்க, அநேக ஜீவன் வந்து பிறக்குது, மறிக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணும், அவரோட கூட நம்ம இருப்போம், நித்தியமா அவரோட கூட ஆளுகை செய்வோம், அவரோட கூட இருப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அநேக பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ அறியாமல் அநேகர் இறக்குறாங்க. அவங்களுக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்லை. நாம் அவருக்கு வந்து எப்படின்னா அர்ப்பணிக்கிறவங்களா காணப்படணும். ஏன்னா அவர் வந்து இப்படியே சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 4:19 இப்படியே சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். ஆமா, அப்ப அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம என்ன பண்றோம், பாட அனுபவிக்கணும். இவங்க சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவர் சித்தத்தின்படிதான் பாட அனுபவிக்கிறார். முன்பாகவே அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போதே அங்க சொல்லிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, இப்படி ஸ்திரீயின் மூலம் இப்படியாக இரட்சகர் வருவார், இந்த பூமிக்கு வருவார், பாவங்களுக்காக மரிப்பார், பாவங்களுக்காக என்ன பண்ணுவார், சிறுவில் ஆணைகளை அடிக்கப்படுவார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருப்பார்னு சொல்லிட்டு ஆதியாகமத்திலே அவர் வந்து நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது நம்ம பாட அனுபவிக்கிறது. நம்ம பாட அனுபவிக்கிறது மூலியமா என்ன பண்ணிக்கிறோம், உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தகராக அவருக்கு கூடுகிறோம். பாட அனுபவிக்கிற நன்மை செய்கிறதுல. அப்ப நம்ம பாட அனுபவிக்கிற இந்த பூமியில பாட அனுபவிக்கிறோம். பாட அனுபவிக்கும் போது அந்த இந்த பாடங்கள்லாம் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்கு தீமை செய்யாம நண்பர்கள் செய்யறதா இருக்கணும். அடுத்து நம்ம இடத்துல அவர் வந்து 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. தீமோத்தேயு 1:12 அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வருவதா இருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவர் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த நிச்சயம் வந்து பவுலுக்கு இருந்தது. இந்த நிச்சயம் நம்ம இடத்துல இருக்குதா? ஒரு நாள் அவர் வந்து நான் ஒப்புவித்திருக்கிறேன் அவரிடத்துல. அவரு சொல்றாரு, நான் வெட்கப்படுவது இல்லை, ஏன்னா விசுவாசத்துக்கு இன்னார் என்று அறிவேன். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குதா? காத்துக்கொள்ள ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் நம்ம அவரோட கூட உயிரோடு எழுந்திருப்போம், நம் ஜீவன் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம். அந்த நம்பிக்கை இருக்குதா நம்ம இடத்துல? அவர் பிதா, அவருடைய பிதா நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அவர் நம்முடையவர், ஏனென்றால் அவர் அவருடையவராக இருக்கிறார். யோவான் 17:23 வாசிங்க.
பொறுமை காட்டில் அவர்கள் பெரியவர்களா இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னை அன்பாய் இருக்கிறது போல அவர்களிடம் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறிய கொடுக்கும் நான் அவர்களிடம் நீர் இன்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொடுப்பேன். ஆமா. அப்ப தேவன் வந்து என் பிதாவா இருப்பதனால் அவர் வந்து என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறதுனால என்ன பண்றாரு? கிறிஸ்துவ அவர் நேசிப்பது போல அவர் என்னை நேசிக்கிறார். இந்த வசனத்துல அதான் பார்க்கணும். யோவான் 17:23. அப்ப கிறிஸ்து அவர் எப்படி நேசிக்கிறாரோ அது போல என்னை நேசிக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் பிதா என்று சொல்லுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுகாயத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்நியரா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், துன்மார்க்கக்காரரா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம திரும்பவுமா அவருடைய ஜனமாக, தம்முடைய சொத்தாக, தம்முடைய மனவாட்டியாக நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு செய்திருக்கிறார். அந்த காரியத்தை சிலுவையில் மரித்தது மூலியமா நமக்கு பெற்ற சாக்கியங்கள் இதெல்லாம். அவர் நமக்கு இது கிடைத்திருப்பது எத்தனை சொற்களுக்கு விலை மதிப்புள்ளது. தேவன் வந்து நம்ம நேசிப்பதனால நம்ம மீது அக்கறை கொள்கிறார். நம்ம மீது அவர் அக்கறை கொள்வதனால அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன பண்றாராம்? நிறைவாக்குறாராம். மகிமையில நிறைவாக்குறவரா இருக்கிறாரு. அப்ப அவர் என்னை நேசிக்கிறாரு. அவரை நேசிக்கிறது மூலயமா என் மேல அக்கறை கொள்கிறாரு. என் மேல அக்கறை கொள்கிறதோட நிட்டு இல்ல, நம்ம குறைவுகள் எல்லாம் என்ன பண்றாரு? மகிமையில நிறைவாக்குறவரா இருக்கிறார். ஆமே. ரோமர் 8:28 வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிவிக்கிறோம். ஆமா, நாம நினைக்கலாம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இதை தேவன் ஏன் அனுமதிச்சாரு? இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதே. நம்முடைய பார்வையில அது தீமையா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அது எல்லாமே எதுனா நன்மைக்கு எதுவாதான் நடக்குது. அது ஒரு நாள் தெரியும். தேவன் ஏன் இந்த வழிகளை நடத்தி கொண்டு போகிறார், தேவன் ஏன் இந்த பாதைகளை நடத்தி கொண்டுகிறார். மோசைக்கு தெரியாது. மோசைக்கு தெரியும் வனாந்தரத்துல ஏன் போகணும், இப்படி போனாக்கா நம்ம சீக்கிரம் போயிடலாமே. அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் சொல்றாரு, வனாந்தரத்து வழியாவா நீ போகணும்பா. ஏன்னா தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய மகத்துவங்களை அந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக, அதை காணும்படியாக மோசை கிட்ட சொல்றாரு, நீ சமுத்திரத்தின் வழியா போப்பா. அப்ப நம்ம சில நேரங்களில் சமுத்திரத்தின் வழியா போகலாம், சில நேரங்களில் வனாந்தரத்தின் வழியா போகலாம். தேவன் ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. அது நம்ம இப்ப தெரியாது. நம்ம பின்னாடி நம்மளுக்கு என்ன பண்ணோம், அதனுடைய நோக்கம், அவர் எதற்காக நம்மள இங்க நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய மகத்துவங்களை நம்ம பார்க்க முடியும், அவருடைய அற்புதமான செயல்களை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அந்த பாதைகளை கொண்டு போகிறவரா இருக்கிறார். 1 யோவான் 3:1 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதவரினாலே நம்மையும் அறியவில்லை. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இங்க யோவான் சொல்லுகிறார். அப்ப நம்மள வந்து அவர் நேசிக்கிறாரு. நம்மளுடைய குறைவுகள்லாம் நம்ம மேல அக்கறை கொள்கிறவரா இருக்கிறாரு. நம்ம குறைவுகள்லாம் நிறைவாக்குறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கும்படியாக என்ன பண்றாரு, அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்கள் யோவான் சொல்லுவது போல நாமும் சொல்லுவோம், அவருடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று அவர் இதன் மூலியமா என்ன பண்றாரு, விளங்கி செய்கிறவரா இருக்கிறார். அடுத்து 2வது பாயிண்ட், இங்கே கடவுள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முழுமையாக தம்மை ஒப்புவித்ததை நாம் காண்கிறோம். பார்ப்போம். இயேசு கிறிஸ்து வந்து தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக இருக்கிறார். அவர் 12 வயதாக இருக்கும்போது லூக்காவில் இப்படியா சொல்ல இருக்குது. லூக்கா 2:42, 47, 48 ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய பொக்கினையும் அவர் சொன்ன மாறுதல்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்?
என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் ஆசிரியர் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இங்க அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது 49 வருஷத்துல, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளே நான் இருக்க வேண்டியது. இதை எப்படி சொல்லலாம்னா, நான் என் பிதாவின் காரியங்களை ஈடுபட்டிருக்க வேண்டாமா, என் பிதாவின் காரியங்களை செய்ய வேண்டாமா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. அவருடைய தாயை தகப்பனமாருக்கு தேவம் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பாக்குறோம், அவர் முழுமையாக தன்னை ஒப்புவித்ததை, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புவித்ததை ஒவ்வொன்றா நம்ம பாட்டு கொண்டு வருகிறோம். அடுத்தது 40 நாள் அவர் வனாந்திரத்துல உபவாசம் இருந்து இரவு பகலா பிதாவை நோக்கி உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு வருகிறார். அப்போது பார்த்து 40 நாள் கழித்து அவருக்கு பசி உண்டாகுறாரு. அப்ப சோதனைக்காரன் வரான். சோதனைக்காரன் இந்த கல்லுகளை அப்பமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சோதனைக்காக அவர்கிட்ட இது பண்றோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் அந்த இடத்துல பசியா இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையில அவர் வாழ்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம சோதனை நேரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாக்கா அந்த வார்த்தையில நம்ம வாழக்கூடியவர்களா நம்மளும் இருப்போம். இயேசு இருந்தார் அந்த இடத்துல, அவர் கல்லுகளை அப்பமாயிருக்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்திலையும் பிதாவின் சித்தத்தையே அவர் செய்தார். அந்த நேரத்திலையும் அவர் பலவீனமா இருப்பாரு, உடல் பலவீனமா இருக்கிறாரு. அவர் பசி உண்டாயிற்று. சோதனைக்காரன் இந்த கல்லுகளை அப்பமாக்கணும்னு சொல்லும் போது அந்த இடத்துலயும் அவர் தேவனுடைய வார்த்தையில அவர் வாழ்ந்தவரா இருக்கிறாருன்னு நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது மத்தேயு 11:25 வாசிங்க. ஆஹ் 25 மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செய்யறாரு, அநேக காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறாரு, அநேக பரலோக காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போது இந்த காரியங்களை அவங்களுக்கு சில காரியங்களை அவங்களுக்கு விலக மாட்டுது. சில காரியங்கள் மட்டும் சீஷர்களுக்கு மட்டும் தனியா என்ன பண்றாரு, விலக்கி சொல்லுகிறாரா பாக்குறோம். அப்ப இப்படியே சொல்றாரு அவரு இயேசு கிறிஸ்து, இதை நீங்க ராஜாக்களுக்கு, புத்திசாலிகளுக்கு, ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாம பாலகர்களுக்கு வெளிப்படுத்துறதா நன்றி சொல்லிட்டு இந்த இடத்துலயும் அவர் என்ன பண்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிறவரா பாக்குறோம். தன்னை முழுவதுமாக என்ன பண்றாரு, இந்த இடத்துலயும் ஒப்புவித்தவரா பாக்குறோம். அடுத்தது லாசர் மறிச்சிடறான். லாசரின் சகோதரிகள் இயேசு கிறிஸ்து போயிட்டு இத அறிவிங்க, அவர் இங்க இருந்திருந்தா லாசர் மறிச்சிருக்க மாட்டான். தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சகோதரிகளுமே இயேசு மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாங்க. அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் அவர் இந்த உலக பிரகாரமான ஒரு பாசமோ அன்போ அதுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாம பிதாவின் சித்தம், பிதா என்ன சொல்றாரு, அநேக இடத்துல நம்ம பாக்குறோம், அவருடைய வேலை இன்னும் வரல அப்படின்னு அவரே சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. அப்ப பிதா என்ன சொல்கிறார், அவருடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தவராய், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், அவர் சத்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவராய் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, 2 நாள் என்ன பண்றாரு, அங்க தங்கியிருந்து அதுக்கப்புறம் இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவான நோய், இது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் 2 நாள் தங்கியிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பெத்தானியாவுக்கு அவசரமா செல்லாம 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் செல்றாரு. அங்க போய் என்ன பண்றாரு, அந்த லாசருவை உயிரோட எழுப்புகிறத பாக்குறோம். யோவான் 4:34 வாசிங்க. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இங்க கூட சொல்றாரு, அவருடைய கிரியை நான் செய்யறதாம்பா எனக்கு போஜனம், அவர் கிரியை செய்யணும். எல்லா இடத்துலயுமே முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா பிதாவின் அவருடைய கிரியை செய்யணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும், பிதா எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னு அவர் செய்கிறார்.
அடுத்தது மார்க் 1:35 ஒருத்தவங்க வாசிங்க. மார்க் 1:35. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமா, இந்த இடத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது. அதை அவர் ஏற்கனவே அவர் ஆவில முன்னேறிந்து என்ன பண்றாரு, தனித்து போய் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறத பாக்குறோம். நம்ம இடத்துல அப்படி காணப்பட்டிருக்கிறதா? நம்ம தேவனுக்கு என்று அவர் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுப்பா. அவர் திரும்ப சொல்லுகிறத பாக்குறோம், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரு. அதுக்கு முன்பாக சீசர்கள் இடத்துல சொல்றாரு, கூட்டி கொண்டு போயிட்டு தனியாக கூட்டி கொண்டு போயிட்டு நீங்க என்னோட கூட ஞாபக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. இந்த 3 பேருக்கையும் சொல்றாரு. ஆனா அவங்க உடல் அசதினால பலவீனமா இருக்கிறதுனால சரீர பலவீனம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, தூங்கிறாங்க. ஆனாலும் போயிட்டு என்ன பண்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முன்னால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முன்னால், உங்களுக்கு சித்தமனால என்ன இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையும் போயிட்டு அவரு பிதாவிடத்துல ஜெபிக்கிறதா பாக்குறோம். அப்ப அவர் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் தன்னை தயார்படுத்திக்கிறதா இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலயும் அவரு நாளைக்கு போய் அற்புதம் செய்தார்னா இன்னைக்கு இரவே என்ன பண்ணுவாரு, ஜெபிக்கிறவரா இருக்காரு. இருட்டோட காலையிலே எழுந்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. நம்ம இடத்துல அந்த பழக்கம் இருக்குதா? தேவனுக்கு நேரத்தை செலவு செய்யணும், தேவனிடத்துல தங்கி இருக்கணும், தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஏன்னா சோதனைக்காரன் எந்த வழியா வருவானே நம்மளுக்கு தெரியாது. எப்ப நம்மள பாவத்துக்குள்ள நம்மளுக்கு தள்ளுவான்னு தெரியாது. அப்ப ஒவ்வொரு நேரத்திலயும் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அது போல நம்மளும் இருக்கணும். மத்தேயு 26:39 வாசிங்க. 26:39 மத்தேயு. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள் என்று சொல்லி இங்க என்ன பண்றாரு, தேவன் முகப்புற விழுந்து கடைசி ஜெபம். இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். தேவன் தேவனுடைய சன்னிதியில் முகப்புற விழுந்து அவர் ஜெபிக்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல. அடுத்தது மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், சாந்தமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அப்ப அவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அப்படியாகவே அவர் இருக்கிறாரு, அப்படியாகவே வாழ்ந்தாரு, அப்படியாகவே மரித்தாரு. கடைசியாக ஒரு சில காரியத்தை மட்டும் பேசிட்டு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அது எவ்வளவு கச்சிதமாக அமைந்திருக்கிறது என்று அவருடைய பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் முழுமையாக பிதாவை சார்ந்திருந்தாரு. நாமும் முழுமையாக அவர் சார்ந்திருக்கணும். 2 தீமோத்தேயு 1:12 மட்டும் வாசிங்க. முடிச்சிட்டேன். 2 தீமோத்தேயு 1:12. நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 12:1. ரோமர் 12:1. ஆமா, நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ரோமர் 12:1. அப்ப ஒரு கிறிஸ்துவராக நீங்கள் உங்களை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? இந்த கேள்வியை நீங்களே கேட்டுங்க. நான் தேவனுக்கு முன்பாக என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய கிரியைகளை தேவனுக்கு முன்பாக முழுமையா ஒப்பு கொடுத்துருக்கேன்னா? இங்க பவுல் 2 தீமோத்தேயு 1:12 இதான் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறாரு. அப்ப அவர் எப்படி அந்த தைரியத்தோட அந்த காரியத்தை சொல்றாருன்னா, அவருடைய கிரியைகளை தேவனுக்கு முன்பாக ஒப்புவித்தவராக இருக்கிறார் பவுல். அப்ப நம்ம இடத்துல நம்ம கேட்கிறோம், நான் என்னுடைய கிரியைகளை நான் தேவனிடத்துல ஒப்புவித்திருக்கிறேன்னா? உங்களை நேசித்து உங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவருடைய மகிமைக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய மகிமைக்காக நான் வாழ்கிறேன்னா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் எனக்காக மகிழ்ந்திருக்கிறார். அவர்
பிலிப்பியர்ல சொல்லும்போது பிலிப்பியர் அந்த வசனத்தை கூட வாசிங்க. ரெண்டு பிலிப்பியர் 2:8-9 வாசிங்க. போதும். அப்ப அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி எது வரைக்கும்னா அவர் மரித்து தன்னுடைய ஆவி வந்து விட போறாரு. அது வரைக்குமே அவர் கீழ்ப்படிந்தவரா இருக்கிறாரு. கீழ்ப்படிந்தவரா இருந்து அப்போ கூட அவர் தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்தி தேவன் எல்லா வீட்டிற்கும் மேலாக அவர் என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முடிவு பரியந்தம் மறிக்கிற வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில பெருமைன்றது வரவே கூடாது. அப்படி வருமானால் பெருமை தான் தேவனுக்கு விரோதமாக நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. பிசாசானவன் தேவதூதன் பிசாசானவா விழுந்ததுக்கு முதல் காரணம் அவன் வந்து பெருமையினால் தான் விழுந்தான். அப்ப நம்ம எல்லாற்றுக்கும் மேலாக நம்மள ஒரு நாள் உயர்த்த போகிறார். அப்ப என்னோட வாழ்க்கையில நான் என்னென்னலாம் தாழ்த்த வேண்டிய காரியங்கள் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். நான் இந்த காரியத்துல ஒன்றும் தாழ்த்தாம இருக்கிறேன், தேவன் இடத்துல பெருமை உள்ளவனா இருக்கிறேன். இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்து இப்படியா தேவனை விட்டு பிரிக்கிற நிலைமையில இருக்குதுன்னா உங்களை நீங்களே வந்து கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க வந்து தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்க தாழ்த்த வேண்டிய காரியத்துல தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. தேவன் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். அவரும் அப்படிதான் சிலுவையில் மறந்த வரையும் அவர் கீழ்ப்படிந்தவராகி அவர் தாழ்த்துறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தவர்லினார். இப்படியாக சொல்லுது யோவான் 15:5 எப்படியா சொல்லுது, அவரை பிரிந்து நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதான். இன்னொன்னு பிலிப்பியர்ல எப்படியா சொல்லுது 4:13 எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அப்ப நம்ம எது செஞ்சாலும் சரி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்ம எந்த காரியத்தை செய்யாலும் சரி அவர் இல்லாம நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பார்வையில அது வந்து அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில அவருக்கு சித்தமானதா இருக்காது. அவருக்கு சித்தமானதை நம்ம செய்யணும்னா அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம ஜபத்துல குறைவுள்ளவர்களா இருக்கோம்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம தாழ்த்த வேண்டிய காரியத்துல நம்ம தாழ்த்தாம இருக்கிறோமா தேவனுக்கு முன்பாக. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அவர் 12 வயது முதல்ல வந்து என்ன பண்றாரு, அவர் கீழ்ப்படிந்தவரா இருந்தாரு, தாழ்த்தனவரா இருந்தாரு, அவருடைய சித்தத்தை செய்தவரா இருந்தாரு. நம்ம இந்த பூமியில வாழறோம் தேவனுடைய மகிமைக்காக வாழறோமா? அவர் இந்த பூமியில வாழ்ந்ததுனால தேவனுடைய மகிமைக்காகவே வாழ்ந்தார். அது சிலுவையில் அறியும்போது கூட அவருடைய சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு கீழே இருக்கிற அந்த அதிபதி சொல்றான், இவர் மெய்யாகவே தேவன் என்று அவன் அறிக்கிறான். அப்ப ஒரு தலைவன் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிற அரசாங்கத்துல ஒரு உயர் பதவியில இருக்கிற அவன் சொல்றான் இவர் தேவனுடைய மனுஷன் என்று. அப்ப நம்மை குறித்து பிறர் என்ன சாட்சி சொல்றாங்க? நம்ம இந்த பூமியில சொற்ப நாள் தான் வாழ்கிறோம். புகையை போல இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. நம்மை குறித்து நம்மள அக்கம் பக்கத்து வீட்டார் என்ன சொல்றாங்க, நம்ம சபையில எப்படி சொல்றாங்க, நம்மளை உற்றார் உறவினர் எப்படி சொல்றாங்க, இவர் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய மனுஷன், இவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்காக வாழறவங்க சாட்சியா. அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியை நம்மளுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அவர் முழுவதுமா அவர் சார்ந்திருந்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனை முழுவதுமா சார்ந்திருக்கிறோமா? நாம் என்னென்ன காரியங்கள்லாம் ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் தவறா இருக்குது, என்னை மன்னிங்க, இதெல்லாம் நான் ஒப்புவிக்கிறேன் உங்ககிட்ட, இதை மாற்றுங்க. நீங்க மாற்றும் போது ஒரு நாள் வரும், நான் வந்து நம்மலாம் தைரியமா சொல்லலாம். அப்போஸ்தலர் போல அவரிடத்துல ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவரு பாதுகாத்து அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து தேவனிடத்துல பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு காரியமே நம்ம அவரு பத்திரப்படுத்தி வைக்கிறார், அதை பாதுகாக்கிறார். நாமளும் சொல்லலாம், ஒரு நாள் அவரோட கூட எழுந்திருப்பேன், அவருடைய வருகை வருமானால் தாமதிக்குமானால் நான் அதுக்கு முன்னாடி மறிச்சேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் பிதாவின் ராஜ்யத்துல இருப்பேன். லாசருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஐஸ்வர்வான் இந்த உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தான், கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தான். ஆனா தேவனுக்கு முன்பாக அவன் பாதாளத்துல இருந்தான். நம்ம யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் தாழ்த்த வேண்டிய காரியங்கள் என்ன, நான் தேவனுக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் தாழ்த்தாம இருக்கிறேன், இன்னும் கீழ்ப்படியாம என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு முன்பாக எனக்கு பிரிக்கிறது, இன்னும் என்னென்ன காரியங்கள் நான் ஒப்பிக்க வேண்டியது என்னென்ன காரியங்கள் இருக்கிறது. தேவன் தாமே எனக்கு கொடுத்த வாய்ப்புகள்